வந்து பேசுனதுல என்னன்னா, அவரு ரொம்ப குயிக்கா எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரே ஒரு ஆப்பிள் தான் எல்லா இடத்துலயும் வெவ்வேறு கலர்ல இருக்குன்னு சொல்றதே பெரிய விஷயம். சோ அதனால ஒரு பெரிய ஐடியாவே வந்திருக்கு அவங்களுக்கு. எப்படி என்ன மாரி கான்வர்சேஷன் இருக்கும்னு. இட்ஸ் a குட் திங் தட் ஷி வாஸ் ஏபிள் டு டூ இட். ஆல் ரைட். ஓகே. இதுதான் பார்க்கணும். இப்போ புவனேஸ்வரி வந்து பேசணும். எக்ஸாம்ல இந்த அளவு கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. கேம்பிரிட்ஜ் எக்ஸாம்ல குடுத்துட்டு உடனே பேச சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பட் உங்களை நீங்க வந்து தமிழ்ல பேசலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே ரூல் தான். இடையில நிப்பாட்டக்கூடாது. இந்த பிக்சரை பத்தி நிறைய பேசலாம். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா புவனேஸ்வரி தமிழ்ல? ஓகே சார். ஸ்டார்ட் நவ். ஒரு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறாங்க. வந்து இப்ப அவங்க வந்து ரொம்ப ஹேப்பியா அவங்க லைஃப்ல நடந்தது, அப்புறம் வந்து டெய்லி நடக்கிற விஷயத்தெல்லாம் பத்தி அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க முடியுது அவங்களால. அப்புறம் வந்து அங்க நெறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க் இருக்கு. ஆம் ஐ திங்க் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆம் இப் இப்ப வந்து மில்க் வந்து அவங்க ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்றாங்க. அம் அப்புறம் வந்து அவங்க டாடி வந்து ஏதோ ஜோக் சொல்ற மாதிரியும், அத வந்து அவங்க மம்மி அண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அத கேட்டு சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் அத ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் அவங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நெறைய விஷயம் வந்து பேசிக்க முடியும். அப்புறம் வந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது நெறைய பேரு வீட்ல வந்து இருக்கிறதில்ல. ஸோ இவங்க இது பண்ணும்போது அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்சேஷனா அப்புறம் ஸ்டாப். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஒரு இது கொடுக்குறேன் நானு. ஒரு கைடன்ஸ். அதை வச்சு நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த 3 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? வில் கோ பேக். Look at this. All right here. Okay, screen பார்க்க முடியுதா பாருங்க. 3 things you have to say. Objects, place, people. So இதுல என்ன அப்படின்னா சில்ட்ரன்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சில்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடாது. சில்ட்ரன் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க people எடுத்துக்கலாம். அடுத்தது பிளேஸ கொண்டு வரலாம். அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வரலாம். இது நோட் பண்ணிக்கிங்க. எகைன் இது 20 செகண்ட்ஸா பிரேக் பண்ணிக்கலாம். நோட் திஸ் டவுன். ஓகே, நான் சொல்றது புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் 20 செகண்ட் அந்த பீப்புள் அங்க உள்ள பீப்புள் பத்தி பேசலாம். 4 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 5 செகண்ட் வச்சாலும் ஒருத்தவங்களை பத்தி பேசலாம். அப்புறம் பிளேஸ் அந்த இடத்த பத்தி பேசலாம். ஆப்ஜெக்ட்ஸ் அங்க உள்ள திங்ஸ பத்தி பேசலாம். இந்த பீப்புளை பத்தி பேசுறப்ப அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி இருக்காங்க, முகம் எப்படி இருக்கு, எல்லாம் பத்தி நீங்க பேச பேச இந்த 20 செகண்ட் ரொம்ப குறைச்சலா இருக்கும். பீப்புள், பிளேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. நான் திருப்பி வந்து ஒரு சான்ஸ் வந்து உங்க புவனேஸ்வரி கொடுக்குறேன் நானு. லுக் அட் திஸ். திருப்பி இப்ப கண்டினியூஸா பேச போறாங்க. பீப்புள் அங்க உள்ள மனிதர்கள். அப்புறம் பிளேஸ் அந்த இடத்தை பத்தி பிளேஸ் நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடம் பின்னாடி தெரியுது, போறது வர்றது எல்லாத்த பத்தியும் பேசலாம். தென் ஆப்ஜெக்ட்ஸ் பொருள் அங்க உள்ள பொருள்கள் எல்லாம். இது இந்த ஓரியன்டேஷன்ல ஒரு 60 செகண்ட்ஸ் புவனேஸ்வரி திருப்பி பேச முடியுமா? தமிழ்லயே நீங்க சொல்லுங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல பண்ணிக்கலாம். எஸ் பீப்புள், சார். பிளேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அந்த இதுல மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்றதுக்கு சொல்லிடுறேன். ஸ்டார்ட் நவ். ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆ அதுல வந்து அவங்க அப்பா வந்து ஏதோ ஜோக் சொல்ற மாரியும், அதுக்கு வந்து பசங்க சிரிக்கிற மாரியும் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு. அவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து மில்க் நாலு சாப்பிடுறாங்க. பேர் மில்க் 4 பேர் இருக்க 4 பேர் சிரிக்கிறாங்க. அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அந்த அம்மா என்ன மாதிரி போட்டிருக்காங்க சொல்லிட்டே வரலாமா? பீப்புள் மட்டும் விடாம ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். அதுக்கப்புறம் பிளேஸ பத்தி உடனே சொன்னா அது கோர்வையா வந்துடும். பிளேஸ், அப்புறம் பொருள். பொருள்ல வந்து சாப்பாடு பொருள்ல இருந்து எல்லாமே இருக்கு இல்ல?
இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களால பண்ண முடியும். நீங்க பீப்புள ஃபுல்லா கவர் பண்ணுங்க. அதே மாதிரி பிளேஸ் அப்புறம் ஃபுல்லா கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொருளை கவர் பண்ணுங்க. பண்ணிடலாமா? ஓகே சார். 4 மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கே 20 செகண்டுக்கு மேல வந்துரும் ரொம்ப ஈஸியா. அந்த இடத்த பத்தி பேசுறதுக்கு நிறைய டைம் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த பொருள் பத்தி பேசுறீங்க. ஏகப்பட்ட பொருள் இருக்கு. பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஸ்டார்ட் நவ். ஒரு ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 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 4 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு அவங்க அப்பா, 4 அம்மா, பேர் ஒரு பொண்ணு. இருக்காங்க. ஆ அப்புறம் வந்து அப்பா ஏதோ சொல்ல அதுக்கு வந்து 3 பேரும் நல்லா சிரிக்கிறாங்க. ஆ அவங்க அப்பா அப்புறம் அவங்க அப்பா வந்து கிரீன் கலர் டீ ஷர்ட் போட்டிருக்காரு. ஆ அவங்க அவங்க சில்ட்ரன் வந்து அவங்க அப்பா சொல்ற ஜோக் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு டேபிள்ல உட்காந்து ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்க சுத்தி இருக்கிற அந்த நேச்சர் வியூ வந்து பார்க்க அழகா இருக்கு. அது வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன்லாம் தருது. அப்புறம் வந்து அவங்க நிறைய சாப்பிடுற ஐட்டம் வச்சிருக்காங்க. வந்து ஒரு ஃபாஸ்ட் மாரி. ஸ்ட்ராபெர்ரி வந்து ரொம்ப வந்து ஹெல்தி ஹெல்தியான ஃப்ரூட். அப்புறம் வந்து கிரேப்ஸ் ஆல்சோ. மில்க்ல வந்து நிறைய புரோட்டீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ வெரி குட். இப்ப பாருங்க, பீப்புளை பத்தி பேசி, பொருள் பத்தி பேசி, இடத்த பத்தி பேசுறதுக்குள்ளேயே ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க ஆர்கனைஸ் பண்ணாக்கா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நீங்க அது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கோர்வையா நீங்க பண்றது, அந்த எஸ் கான்செப்ட் சார். சொன்ன இல்லையா? அதாவது பீப்புள் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். எல்லாம் சிரிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்க, காலை நேரத்துல சாப்பிடுறாங்க போல இருக்கு. இது ஹாலிடே மாதிரி தெரியுது. எல்லாருமே வீட்டுல இருக்காங்க. எல்லாரும் கேஷுவல் ட்ரெஸ்ல இருக்காங்க. ஆஹ் அவரு ஜோக் அடிக்கிறது எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கே 20 செகண்ட் ஆகுது. அந்த இடம் பார்த்து ரொம்ப கிளீனா இருக்கு ரூமு. டைனிங் டேபிள் பின்னாடியே கார்டன் இருக்கு. கார்டன் வந்து காலை நேரமா இருக்கும், பிரேக்ஃபாஸ்டா இருக்கும் போல் இருக்கு. நல்ல சன்லைட் இருக்குது. நல்ல வெதர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ள பார்த்தா வீடு பக்காவா கிளீனா இருக்கு. டேபிள் எல்லாம் பார்த்தாக்க பெரிய டேபிள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான வீடா இருந்தாலும் சுத்தமா இருக்க மாதிரி இருக்கு. அதே சமயத்துல காலையில அவங்க சாப்பிடுறாங்க. ஃப்ரூட்ஸ் கிரேப்ல இருந்து ஸ்ட்ராபெரில இருந்து வச்சிருக்காங்க. இது இல்லாம பிரெட் இருக்குது, ஜூஸ் இருக்குது, பால் இருக்குது. அங்க பார்த்தா நிறைய விஷயம் இருக்கு. அவரு வேற சீரியல் சாப்பிடுறாரு. இது எல்லாமும் நடக்குது பாத்தீங்களா? அப்ப முடிஞ்சு போச்சா? வந்துருச்சா? எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா? நம்ம ஒரு ஆர்கனைஸ்டா போறப்ப எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ரைட்? இப்ப ஒண்ணும் இல்ல, இதை ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ்ல உங்களால என்ன முடியுதோ பேசுங்க. கிராமர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா? அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. ஆனா உங்களுக்கு கான்டென்ட் என்னன்னு தெரியும், எல்லாமே இருக்கு. பீப்புள் சொல்றீங்க, பிளேஸ் சொல்றீங்க, ஆப்ஜெக்ட் சொல்ல போறீங்க. அந்த வார்த்தைகளை சொன்னாலே 60 செகண்ட் ஆயிடும். நீங்க கெட் ஸ்டார்டட். புவனேஸ்வரி ஸ்டார்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸ்டார்ட் ஓகே நவ். சார். The family are spend time with the weekend. I think he's in the breakfast. He now all are very happy. The dad drank juice and he said a joke for her children and her wife. Both are very laugh and she is very enjoying to the morning. And the view of the garden is very nice. The sunlight is coming at the table. Uh, we feel very happy. The eating items, strawberry and the grapes are very good fruits to good for our health. Um, and the milk is very protein content drink. And he ate the bread with the sausage. Um, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப பிரமாதம். அந்த வார்த்தைகள் தான் சொன்னீங்க. சிம்பிளா சென்டென்ஸ் பேசிங்கள பேசிக்கா சில சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது. நேற்று நீங்க அனுப்பின ஹோம் ஒர்க்கையும் பார்த்தேன். ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தான் தேவைப்படுது. சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்பு காம்பினேஷன், அந்த 20 காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா? 12 பிளஸ் 8, அந்த காம்பினேஷன்ஸை தரவு பண்ணும். சப்ஜெக்டை இறக்கி அந்த சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் காம்பினேஷன் உள்ள கொண்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அதை நீங்க ஃபுல் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஸோ சப்ஜெக்டை இறக்கணும். சப்ஜெக்ட் எப்பயுமே சப்ஜெக்டை கொண்டு வந்துடணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் வேர்ப் அண்ட் சப்போர்ட்டிங் வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் அந்த 20 காம்பினேஷன்ஸும் உள்ள கொண்டு வரணும். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை பார்த்துக்கலாம்.
இப்ப ஒரு விஷயம் பண்ண போறோம். இப்ப என்ன அவங்க எனக்கு அனுப்பியிருக்காங்களோ புவனேஸ்வரி, இப்ப பார்த்துடலாமா? லெட்ஸ் லுக் அட் இட். பார்த்துட்டு திருப்பி